பண்ணிட்டு பணம் பாசமிக்க கற்பனை வந்துருக்கு. இது எங்கே இருக்கோன்னா கரூரில் ராகவேந்திரர் கோயிலில் இருக்கும். முதல் குரு வித்வான் ஸ்ரீ லட்சுமி நாராயண ஆச்சாரியார், மனைவி ஸ்ரீமதி சரஸ்வதி. சன்னியாசம் 1660. கணேஷ் குரு ஸ்ரீதர். குரு விஜயேந்திர மூலமண்டலம் குஜராத் ஆந்திரா. குரு அவர்கள் ராகவேந்தர் விசேஷம் பூஜ்யாய ராகவேந்திராய அதுதான் பூஜ்யாய ராகவேந்திராய சத்தியதேவன் அதுதான் கல்பவருஷாய நாமதான் காமன். ராகவேந்திர சுவாமி ஜீவன சக்தி அதை 20 நான் வாழ்ந்து மறைந்து வாழ்கிறேன் உனக்காக காமதேவாயும் அற்ப தருவாயும் என்னை வழிபடுவது சாக அரசியல் சம்பந்தங்களை நல்வழிப்படுத்த அனைத்திற்கும் நீ இருக்கிறவர்களுக்கு என்னை நினைத்தாலும் பிரார்த்தனை செய்தாலும் அதனை பரிபூரமான என் மீது சிறப்பற்கு வைக்கிறார். வாழ்வின் தருமாய் காலங்கள் கண்களை அமைந்தால் உண்மைகள் மாற்றி ஆதிப்பட்ட பேர்கள் அன்போடு பிரதட்சணமாக தரிசனம் என் பக்தன் தன் கணக்கு வேதனையோடு எந்த கருத்து எவ்வளவு அவனை தேடி செய்ய அடியே ஆச்சாரம் பெரிய யாராக அதனாய் எந்த சகல பாவம் சர்வரோகம் அறிந்தோ அறிவின் நாமத்தை உச்சரிப்பது வாழ்ந்து தொன்மையாக இருக்கிறார்.
குருவோட குரு மகா குரு. அது பார்த்தீங்களா? மேலே வந்து லட்சுமி நரசிம்மன் இருப்பாங்க. விமானத்தில் அண்ணன் வந்து இங்கே அதாவது அவருடைய லீலைகள், அதாவது லீலைகள் அவருடைய லீலைகள் வந்து 2 லீலைகள் சொல்கிறேன். சரி. இவர் வந்து சம்சாரம் பண்ணிட்டு போதும் கஷ்டம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிழிக்கிறது தான் ஒத்துக்கிறாரு, கிழிக்கிறது தான் வேற யாரும். இப்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஒய்ஃப் சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஜெயிக்கணும், அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாருனாக்கா, இந்த உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தனக்காரன் தான் அவர் வந்து அக்னி கொடுத்தார். அக்னி கொடுத்தோம்னா அதாவது இது அக்னி தேவனை பாராயணம் பண்ணி சூரிய பகவானுடைய பையனை வந்து எல்லா பிராமணன் அந்த சந்தனத்தை பூசணும்னு உடம்பெல்லாம் எரிக்குது. இவருடைய சக்தி தெரியும். இப்போ உங்களுடைய சக்தி எனக்கு தெரியாது, என்னுடைய சக்தி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்கான் ஒவ்வொன்றும். அப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு கடைசி ஒரு காலம் ஸ்ரீ சூத்திரம் இது வர்ண சூத்திரம் சொன்ன பின்னாலே எல்லாருக்கும் அப்புறம் இவர் வந்து சன்னியாசாசனம் எடுக்கிறாங்க. சன்னியாசாசனம் எடுக்கும்போது வயிற்றுக்கு தெரியாமல் எடுத்துறாங்க. எடுத்துக்கினாங்க அவள் வந்து அப்போவெல்லாம் சாமியார்னாக்கா வயிற்றை வந்து சாமியாரை பார்க்கக்கூடாது. ஒரு லேடிஸ் இருந்தாலும் கூட கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ வந்து அவள் வந்த பின்னால் மறுபடியும் விழுந்து பிசாசு ரூபத்தில் வந்த பின்னாடி அவளுக்கு வந்து பகவானுடைய பாத தீர்த்தத்தை மேலே இது பண்ண மாதிரி அவள் வந்து அவளுக்கு தூக்கத்துக்காக. மூணாவது இவர் சாமி இதாக வந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போய் அந்த இடத்துல பூஜைகளாம் ஆகுது. அந்த பையன் வந்து ஒரு சின்ன பையன், அவன் இதில் ஒரு அண்டாளம் வந்து அவன் இந்த மாதிரி பிரசாதத்தை கொடுக்கறதுனால இல்லைங்க நாங்கள் அந்த பையனை கூட்டிப்பான்னு கூப்பிட்டு பகவானுடைய இது இருக்கிற சங்கத்தை புரோக்கணம் தூக்கின மாதிரி இருக்கும். அவன் இன்னும் சாதனை அது பகவானுடைய இது. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூணுலையும் நாம் என்னன்னு இன்னொருத்தர் அவன் சிக்க இப்படி சின்ன பையன், அந்த பையனை வந்து சேர்க்கிறாங்க. அவங்க வீட்டில் ஏதோ அந்த பையனுக்கு என்ன தெரியும், நீ வந்தால் எனக்கு காலை நம்புறதுக்கு தண்ணி ஊற்றணும், கை காலுக்கு தண்ணி, அவன் உன்னுடைய வேலை வேற எந்த வேலையும் இல்லை, சாப்பிட வேண்டியது அவன் பண்ண வேதம் படிக்கணும் கோயில் அவ்வளோ. அவன் அந்த டைரி பண்ணிடுறான். அவனுக்கு கல்யாணம் இது அவங்க அப்பா கல்யாணம் பண்ணுறாங்க. சரி நான் கல்யாணம் காலில் இருக்கிற அந்த மண்ணுன்னு சொல்லக்கூடாது, வெத்திக்காலத்தை கொடுத்த பின்னால் என்ன சொல்லிட்டா, இவர் வந்து ஒரு இடத்துக்கு போன முன்னாடி ஒரு இடத்துல அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா, குழந்தை பிரம்மராட்சத்தை முடிஞ்சிட்டு போயிடும். கடைசியாக ஒரு குழந்தை, அந்த குழந்தை இருக்குது. இந்த பிரம்மராட்சம் உள்ளே வர முடியல. அந்த வித்திகா இருக்கிறதுனால வித்திகா இருக்காது, நீ வித்திகா இருக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்திகாவில் இருக்கிற அந்த தொழில் இருக்கிறத அப்படி காமிக்கலாம். அப்படி காமிக்கும்போது அந்த சித்தம் காமிச்சா இதே சாம்பலாக பூர்வ ஜென்மத்தில் ஒரு பிராமணன், அந்த பிராமணன் ஒரு தப்பு பண்ணதுனால ராட்சசனாக பிறந்து அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. என் பொண்ணு நீ கரெக்ட் கல்யாணம் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. பிரகலாதனுடைய இதில் வந்து உங்களுக்கு இது பண்ணினாலும் கூட, சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாலும் கூட, பண்ணி எல்லாம் பண்ணினாலும் கூட அவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, பிரகலாதராஜர்
எல்லாரையும் 3வது அவதாரத்தில் எல்லாரையும் ஆன்மீகத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பக்தினா என்ன ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லித்தரேன். நல்லபடி பகவான் மங்களத்தை கொண்டு வரணும் சொன்னபடி